ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து மம்தா பிராண்ட் சாரி த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்பர் 13 நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி அவுட்லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த 2 பெட்டல் வந்து மீட் பண்ணுற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கண்டினியூஸாக நம்ம பெட்டலுக்கும் அவுட்லைன் கொடுக்க முடியும். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொம்பு மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் அந்த கொம்பு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த ஷேப் வந்து அழகாக வரும். நம்ம லாங்காக போட்டோம்னா கொஞ்சம் ஷேப் வந்து மாறின மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிட்டன் வந்து டபுள் லைன் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக அப்படியே வந்து அந்த ஷார்ப்லேருந்து ரிட்டன் திருப்பி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெட்டல்லையோ ஒரு ஃப்ளவர்லேயோ இந்த மாதிரி கொம்பு மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன் டிசைனு. ரொம்ப ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணலை. சும்மா ரஃப்பாக ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிசைனோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் என்ன தான் ஷேப் மாறி இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்து ஃபில் பண்ணுறேன். பார்த்திங்களா, நான் ஜரி த்ரெட் தான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அந்த ஜரி த்ரெட்டே வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, கரெக்டாக அந்த ஷேப்பும் மாறக்கூடாது. அதே போல் நம்ம அந்த ஸ்டிச்சஸும் பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். ஸோ அது போல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே 2 ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்டாக அந்த ஒரு பெட்டல் மாதிரி அழகாக வரணும். ஸோ அது மாதிரி மெதுவாக ஸ்டிச் பண்ணிங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். உள்ளுக்குள்ளேயே பாருங்கள், நான் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பிட்டு திரும்ப எகெயின் வந்து அந்த பெட்டலோட உள்ளுக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த ஜரி த்ரெட்டே நீங்கள் இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வேறு கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எந்த கலரில் ஃப்ளவரை ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர்லேயே வந்து அவுட்லைனும் கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த பெட்டலோட அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும், பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். ப்ளஸ் அவுட் சைட் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே 2 ஸ்டிச்சை போட்டு திருப்பிக்கிறோம். பட் அது மாதிரி உள்ளுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ நல்லா பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக த்ரெட்டே வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஃப்பாக வரைஞ்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஃப்ளவரை போட்டுட்டு தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்டில் ரொம்ப ரஃப்பாக தான் போட்டிருக்கேன். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போடுற மாதிரி இல்லை, பின்ட்ரெஸ்ட்டில் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணி எடுக்கலை. ஜஸ்ட்டு ரஃப்பாக ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் நீங்களும் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். பாருங்கள், அந்த ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் தெரியவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த பெட்டல் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெஷின் எம்ப்ராய்டரி மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு அந்த த்ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸில் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே பர்ஃபெக்டாக அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கரெக்டாக போய் மேட்ச் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவருக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். ஜரியில் ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு லைன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். அந்த 2 ஃப்ளவர் மீட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த ஷார்ப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள்.
கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும். 2 ஃப்ளவரும் மீட் பண்ணுற, அதாவது 2 பெட்டலும் மீட் பண்ணுற அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப் வர மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். பிகாஸ் அது பக்கத்தில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நெடில் உள்ளே போகாது. ஸோ மெதுவாக அந்த த்ரெட்டு ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மெதுவாக பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு பாருங்கள், நான் சரியில் தான் அவுட்லைன் கொடுத்துருந்தேன். பட் அந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சரி வெளியே தெரியல. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ அந்த மிடில் வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்பர் 24 நீடில் அண்டு சுகர் பீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியான பீட் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியலுக்குலாம் நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த சரி த்ரெட்டையே கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக அந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இடம் தான் இல்லைங்களா, அதனால் வந்து அதிலே வந்து நான் பீடையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல எந்த பீடு, சம்கி, ரவுண்ட் பீடு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில் பண்ணியாச்சு. என் நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃபை ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட் ஸ்டிச், அதாவது ரொம்ப சின்ன லீஃப்க்கு எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் பார்ப்பீங்க. லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணிங்கனாலே ரொம்ப அழகாக வரும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க வேண்டாம். ரொம்ப ரஃப்பாக டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பெட்டல் போட்டிருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நல்லா ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் ட்ராப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ளவுஸ் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளே தான் வந்து நிறைய டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த லீஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.